அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள் வைரம் அணியலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் பொதுவாக இபாதத் அல்லாத விடயங்களின் அடிப்படை ஆகும் என்பதுதான். எதையெல்லாம் அல்லாஹும் ரசூலும் தடை செய்தார்களோ, எதுவெல்லாம் ஒரு பெண் ஆணுக்கு ஒப்பாகாமல், ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஒப்பாகாமல் இருக்கிறதோ, எதுவெல்லாம் பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரங்களுக்கு ஒப்பான முறையில் இல்லாமல் இருக்கிறதோ, அவைகளை பொறுத்தவரையில் இபாதத் அல்லாத விடயங்களாக இருந்தால் அடிப்படை ஆகும் என்பதுதான். ஒன்று கூடாது என்று சொன்னால் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ் ரசூல் தடுத்திருக்க வேண்டும், அல்லது பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரத்துக்கு ஒப்பான முறையில் அமைந்திருக்க வேண்டும், அல்லது ஒரு ஆண் பெண்ணுக்கு ஒரு பெண் ஒரு ஆணுக்கு ஒப்பான முறையில் அமைந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்டவைகளில் வருமாக இருந்தால் கூடாது. எனவே இந்த வைரத்தை பொறுத்தவரையில் தெளிவாக தடைகள் எதுவும் கிடையாது. இதை பொறுத்தவரையில் இது ஆண்கள் மாத்திரம் பாவிக்கக்கூடிய ஒன்றும் அல்ல, பிற மதத்தவர்களுடைய கலாச்சார முறையிலும் இது கிடையாது. எனவே இதை பொறுத்தவரையில் இதனுடைய அடிப்படை கூடும் என்பதுதான். அப்படி நாம் ஒன்றை கூடாது என்று சொல்வதாக இருந்தால் ஹதீஸ்களிலே, குர்ஆனுடைய வசனங்களிலே அதற்கு நேரடியான ஒரு தடை ஏற்கனவே சொன்னது போல வந்திருக்க வேண்டும். எனவே இதற்கு எந்தவித தடையும் கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வைரத்தை பொறுத்தவரையில் பாவிக்கலாம். எப்படி இரும்பால் செய்யப்பட்ட மோதிரங்களை பாவிக்கலாமோ, ஒரு சஹாபியிடம் அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள் மகர் கொடுப்பதற்கு, ஒலோ ஹாத்தமன் மின் ஹதீத், உங்களிடத்தில் இரும்பு மோதிரமாவது இல்லையா? அப்போ இரும்பு மோதிரத்தையும் பெண்களுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னால், மகராக கொடுக்கலாம் என்று சொன்னால் அதை பெண்களுக்கு பாவிக்கலாம் என்ற ஒரு கருத்து அந்த இடத்திலே இருக்கிறது. சஹாபாக்கள் இரும்பு மோதிரங்களையும் பாவித்திருக்கிறார்கள் என்பது அந்த இடத்திலிருந்து விளங்குகிறது. எனவே இந்த வைரத்தை பொறுத்தவரையில் தெளிவாக எந்தவித தடையும் கிடையாது. நாம் பொதுவாக இபாதத் அல்லாத விடயங்களை பார்க்கும் பொழுது தடை இருக்கிறதா என்று தான் பார்க்க வேண்டும். தடை இல்லாமல் இருக்குமாக இருந்தால் தாராளமான முறையில் அவைகளை உபயோகிக்க முடியும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்லாஹுவே மிக அறிந்தவன்.